மாநில மொழிகளை அலுவல் மொழிகளாக அங்கீகரிக்கும் போதிலும் கூட சிஆர்பிஎஃப் ஆட்சிக்கான கல்வி தேர்வு ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் இருந்து மட்டும் 12 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வுக்கு விண்ணப்பிப்போர் சொந்த மாநிலத்திலேயே தங்கள் தாய்மொழியில் தேர்வினை எழுத முடியாத நிலையானது ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த அறிவிக்கையின் மற்றொரு மறைமுக அம்சமாக மொத்தமுள்ள 100 மதிப்பெண்களில் 20 மதிப்பெண்கள் இந்தி மொழியில் அடிப்படை புரிதலுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் இத்தேர்வு இந்தி மொழி பேசுவோருக்கே மிகவும் சாதகமானதாக அமைந்துள்ளது என்றும் சுருங்க சொன்னால் மத்திய அரசு சிஆர்பிஎஃப் காவல்படையினுடைய இந்த அறிவிக்கையானது தமிழ்நாட்டில் இருந்து விண்ணப்பிப்போரின் நலனுக்கு முற்றிலும் எதிராக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டுமே கணித் தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பானது இத்தேர்வை எழுத விரும்பும் இளைஞர்களுக்கு அரசியலமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை பாதிப்பதாகவும் அரசு பணித்தேர்வில் சம வாய்ப்பை மறுப்பதாகவும் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். எனவே இதில் உடனடியாக தலையிட்டு இந்தி பேசாத மாநில இளைஞர்களும் சிஆர்பிஎஃப்பில் பணியாற்ற சம வாய்ப்பு பெறும் வகையில் தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் இக்கல்வி தேர்வை நடத்துவதற்கு அறிவிக்கையில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.